குறிவைக்கப்படும் முதல்வர் வீடு. அண்ணாமலை கொடுத்த சிக்னல். டாஸ்மாக் A1 அக்யூஸ்டை நெருங்கும் அமலாக்கத்துறை. தமிழகத்தையே உலுக்கியுள்ள டாஸ்மாக் மெகா ஊழல் குறித்த ஒரு துரும்புதான் சமீபத்தில் அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கை என்றும், காரணம் டாஸ்மாக் மூலம் சுமார் 1 லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில், சுமார் 1000 கோடிக்கான ஊழலை தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரத்துடன் கண்டுபிடித்துள்ளார்கள். அடுத்தடுத்த நடவடிக்கை மூலம் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்தில் சிக்கியுள்ளார் என கூறப்பட்டாலும், அமலாக்கத்துறையின் முக்கிய குறி செந்தில் பாலாஜி இல்லை என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது. காரணம், டாஸ்மாக் துறை சார்ந்த அமைச்சரான செந்தில் பாலாஜி ஒரு மீடியேட்டர் போன்றுதான் செயல்பட்டுள்ளார் என்றும், அதாவது டாஸ்மாக் மூலம் வரும் ஊழல் பணம் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம்தான் அந்த துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு செல்லும். மற்றபடி இதில் பெரும் தொகை செந்தில் பாலாஜிக்கு மேல் இருக்கும் ஒருவருக்குத்தான் சென்றிருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்த அமலாக்கத்துறை அந்த வகையில் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சுமார் 1000 கோடி மெகா ஊழலில் ஊழல் பணம் பெரும் தொகை யாருக்கு சென்றிருக்கோ அவர்தான் இந்த ஊழலில் A1 குற்றவாளியாக உள்ளே வருவார் என்கிற பரபரப்பு நீடித்து வருகிறது. அந்த வகையில் இந்த டாஸ்மாக் ஊழல் இது முடிவு இல்லை, தற்பொழுதுதான் ஆரம்பமே ஆகியிருக்கு. டாஸ்மாக் ஊழல் பணம் எங்கெல்லாம் யார் மூலமாக செல்கிறது என்பவை அடுத்தடுத்து இது தொடர்பாக ஒவ்வொருவருக்காக சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்கப்படும் பொழுது ஒவ்வொன்றாக வெளியே வரும் என்றும், குறிப்பாக சினிமா மற்றும் ரியல் எஸ்டேட் மூலம்தான் ஊழல் பணம் விளையாடி இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த சமீட்சை தற்பொழுது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை எச்சரிக்கையாக பேசும் ஒவ்வொரு விஷயமும் அடுத்த சில நாட்களில் தமிழக அரசியலில் அரங்கேறி வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக டெல்லி, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் நடந்த மதுபான ஊழல் போன்று தமிழகத்தில் நடக்கும் என்றும் அண்ணாமலை பேசி ஒரு சில நாட்களில் டாஸ்மாக் நிறுவனங்களை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனையில் இறங்கியது. இந்த நிலையில் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒட்டுமொத்த திமுகவினரையும் தூங்க விடாமல் அதிரடி அரசியல் செய்து வரும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு லட்டு மாதிரி சிக்கி இருக்கிறது டாஸ்மாக் மெகா ஊழல். சுமார் 1000 கோடி மெகா ஊழலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார். அப்போது இன்று எங்கள் போராட்டத்தை காவல்துறை தடுக்கட்டும், அடுத்து எங்கள் ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாமல் நடக்கும், அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம், முற்றுகை போராட்டம் முதல்வர் வீடாக கூட இருக்கலாம், டாஸ்மாக் அலுவலகமாக கூட இருக்கலாம் என தெரிவித்த அண்ணாமலை, எங்களை பொறுத்தவரை டாஸ்மாக் உலகில் அக்யூஸ் நம்பர் 1 மு.க. ஸ்டாலினாக இருக்க வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்துள்ள சமீட்சை தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் முதல்வர் வீட்டை கூட முற்றுகையிடுவோம் என பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியது தமிழக அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் தின சேவல்.